வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டம் வந்து ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் சிஸ்டம்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை வந்து ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதை உங்களோட பிசியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிசியில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். பட் இந்த பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. பிகாஸ் எல்லாமே வந்து ஃபைனாக இருக்குது, ரொம்ப டஸ்டியாக இருக்குது. அதை தவிர்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நார்மலாக தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் சாஃப்ட்வேர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பைரேட்டட் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இல்லை வந்து பைரேட்டட் விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண முடியாமல் போகும். விண்டோஸ் அப்டேட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணும்போது எரர் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுலேயும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் வந்து அதை அந்த டேட்டாஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழி இல்லை. ஸோ இப்போ ஒரு சிஸ்டமில் வைரஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் போடலாம். பட் ஆன்டிவைரஸ் போட்டு ஸ்கேன் பண்ணிங்கனாலும் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் ஆகுமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் பெட்டர் வந்து ஒரு விண்டோஸ் ஃப்ரெஷ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த பார்ட்டிஷனில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பைரேட்டட் சாஃப்ட்வேர் எதுவுமே இனிமேலும் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிஸ்டமில் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10ல் இருக்கிற இந்த சிஸ்டமை விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பண்ணியிருந்தேன் விண்டோஸ் 11 பற்றி. ஸோ அதில் நிறைய பேரோட கமெண்ட் என்னன்னா, எல்லா சிஸ்டமுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 வந்து அவங்களோட சிஸ்டமில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி அந்த வீடியோ ஓல்டாக இருந்ததுனால நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, பேசிக்காக என்னென்ன செக் பண்ணணும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து டர்ன் ஆன் பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸ் பயோஸில் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எஸ், வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பர்சனல்தும் அஃபிஷியல்தும். ஸோ ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அங்கே நிறைய அப்டேட்ஸ் பெறலாம். அதே மாதிரி டிஸ்கார்ட் சேனலோட லிங்க் இருக்குது. ஃபியூச்சரில் நிறைய அப்டேட்ஸ் அங்கே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் மேக் ஷூர் டு ஜாயின். எஸ், இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டமில் வந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த சிஸ்டமில் ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் இஷ்யூஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து சைடில் இருக்கிற இந்த பேனல்ஸை போட்டுட்டு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். எஸ், மூடி வச்சலாம். பிகாஸ் டஸ்ட்டு வெளில வராமல் இருக்கும் இப்போதைக்கு நம்ம ஒர்க் பண்ணுற வகையில். ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு மோஸ்ட்டாக அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஹேர் ப்ளோவர் வச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ளோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக போயிடும். ஸோ இந்த சிஸ்டம் இப்போ டர்ன் ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ டர்ன் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டமில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து இப்போ சிஸ்டம் வந்து டர்ன் ஆன் பண்ணிட்டோம். ஸோ பூட் ஆகுது. விண்டோஸ் 10 கூட தான் நம்மளுக்கு வந்து பூட் ஆகுது. பிகாஸ் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ. ஸோ நான் வந்து ஸ்க்ரீனை வந்து என்னோட மொபைலில் நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ கரண்ட்டாக வந்து விண்டோஸ் 10 ப்ரோவில் வந்து பூட் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ உள்ளே போகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது நம்மளுக்கு. ஸோ உங்களோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் பிசி ஹெல்த் செக்கர் அப்படின்றது ஒரு வந்து அஃபிஷியலான உங்களோட மைக்ரோசாஃப்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டோன்ட் வரி. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டமோட ஹெல்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது அதுலேயே வந்து இதில் ஒரு அப்டேட் மூலமாக அவங்க வந்து விண்டோஸ் 11க்கு உங்கள் சிஸ்டம் வந்து கம்பேட்டபிளா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஆப்ஷனும் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டாவே நம்மளுக்கு வந்து போதும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 அவங்க இருக்குது அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ செக் நவ் கொடுத்தோடனே அவங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே காட்டிடும். ஸோ சி ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ இந்த பிசி வந்து பார்த்திங்கன்னா
யூஸ் பண்ண முடியாது விண்டோஸ் 11 இதில், பிகாஸ் இதில் வந்து சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா TPM 2.0 அப்படிங்கிற ஒரு மாடியூல் வந்து எனேபிள்டாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் வந்து எனேபிள்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க, அதாவது சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ப்ராசஸர், ரேமு, கிராஃபிக் கார்டு, ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து ப்ராசஸர் கவுண்ட், கோர் கவுண்ட்டு, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஒரு விஷயம். ஸோ எஸ், ஸோ மற்றபடி எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிஸ்டம் தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் மதர் போர்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் B550லே வந்து M சீரிஸ் ஏதாவது இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு 7,000 8,000 மதர் போர்டு அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ராசர் வந்து i5ஓட 9th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 6 கோர் ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசர். கிராஃபிக் கார்டு வந்து GT 710 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு பேசிக்கான கிராஃபிக் கார்டு. அண்ட் பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 650 வாட் பவர் சப்ளை. அண்ட் இதில் வந்து ரேம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 32 GB ஆஃப் ரேம் இருக்குது. ஸோ 2 ரேம் ஸ்லாட், அந்த 2 ரேம் ஸ்லாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் ஸ்டிக்ஸ் போட்டு 32 GB ஆஃப் ரேம் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு பேசிக்கான சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பயோஸ்குள்ளே போகணும். ஸோ நம்ம இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகும்போது ஒன்றும் இல்லை, உங்களோட சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா F2 ஆர் delete இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயோஸ்குள்ளே பூட் ஆகிடும். ஸோ பயோஸ்குள்ளே போன பிறகு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பயோஸ்குள்ளே போன பிறகு F7 அழுத்துறீங்கன்னா அட்வான்ஸ் பயோஸ் போகும். ஸோ மோஸ்ட்டாக இது வந்து காமனாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அட்வான்ஸ் மோடுக்குள்ளே போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நம்ம வந்து போய்க்கணும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு PCHFW கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TPM டிவைஸ் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃப்ரிம்வேர் TPM நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரிம்வேர் TPMனு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இன்டெல் PTT இஸ் அ ஹார்ட்வேர் TPM 2.0 அப்படிங்கிறது ஒரு சில மெசேஜஸ்லாம் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் சேஞ்சஸ் அண்ட் ரீஸ்டார்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் டைப் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணாவே போதும். ஸோ மோஸ்ட்டாக உங்கள் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11க்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசியில் வந்து செக்யூர் பூட் வந்து சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஸோ இந்த ஒரு ஃபீச்சரை வந்து டர்ன் ஆன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து TPM எனேபிள் பண்ணுறது மூலமாக இந்த சிஸ்டம் வந்து TPM 2.0 வந்து எனேபிள்டாக வந்து பிசி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிக் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் நம்ம வந்து டிக் பண்ணணும். ஸோ TPM எனேபிள் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் எடுத்து நம்ம இதில் போடலாம். ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ். இதில் வந்து விண்டோஸ் 11 நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ISO ஃபைல் வந்து இதில் இருக்குது. ஸோ டேரெக்டாக இதில் போடுறது மூலமாக டேரெக்டாக இதில் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் பேஜுக்கு போயிட்டு அதிலே வந்து அவங்களோட டூல் இருக்கும், கிரியேஷன் டூல் இருக்கும். ஸோ விண்டோஸ் 11 வந்து ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவாக குள்ளே போட்டு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தெரியலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து போட்டுட்ட பிறகு உங்களோட சிஸ்டமை நீங்கள் வந்து ஆன் பண்ணுறது மூலமாக, அதாவது நீங்கள் வந்து பூட் ஆப்ஷன் போயிட்டு இதை வந்து சூஸ் பண்ணணும் இந்த பென் டிரைவ். அது ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து விண்டோஸ்குள்ளே. ஸோ அதையும் நான் வந்து காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். விண்டோஸ் 10ஓட எப்படி பூட் ஆப்ஷன் இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட பூட் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ பூட் ஆப்ஷன் வருது. ஸோ பூட் ஆகிட்டு உங்களுக்கு உள்ள போகிறத நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10ஓட அதே இன்ஸ்டாலேஷன் கைட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 அப்படின்னு கேட்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இங்கே எல்லாமே விண்டோஸ் 10 இருக்கும். பட் இங்கே வந்து விண்டோஸ் 11 அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து விண்டோஸ் 11 ப்ரோ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் கேட்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் தான், எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவ் 0 தான் வந்து நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிரைவ் 0ல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 125 GB 256 GB அது. ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு வந்து அப்போ தான் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க எல்லா பார்ட்டிஷனும். ஸோ அதுக்கப்புறம் நியூ பார்ட்டிஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க.
ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸோட ஃபைல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிபிஎம் காட்டும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகலை இதில் வந்து. ஸோ அதனால் விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகாது அப்படிங்கிறது வந்து போட்டுருந்துச்சு அப்படின்ட்டு அந்த விண்டோஸ் செக்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்து சொல்லவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வந்திருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் மட்டும் தான் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம் 2.0ங்கிறது வந்து மஸ்டான ஒரு விஷயம் விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணேன். செக்யூர் பூட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா சிஸ்டம்லேயும் வந்து இருக்கும், எனேபிள் ஆகி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து விண்டோஸ் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்ட்டிஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது அதோட அலோகேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். விண்டோஸ் 11க்கு அலோகேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் விண்டோஸ் 10ல் வந்து போட்டு நீங்கள் செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தான் வந்து காட்டும். அதே வந்து நீங்கள் விண்டோஸ் 11 வந்து இந்த மாதிரி ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த செக்கில் வந்து செக்யூர் பூட் வரலையே அதனால் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வந்து போயிட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ண பிறகு இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த செக்யூர் பூட் எனேபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் எல்லாரோட மதர் போர்ட்லையும் பேசிக்காக வந்து செக்யூர் பூட் வந்து இருக்கும். ஸோ சிஎஸ்எம்சி மாடியூல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது சிஎஸ்எம்சிலாம் சிஎஸ்எம்லாம் வந்து எனேபிள் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு வந்து செக்யூர் பூட்லாம் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ மோஸ்ட்டாக வந்து லெகசி பயோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் UEFI பயோஸ் வந்து சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு விண்டோஸ் 11க்குள்ளே. ஸோ பேசிக்காக வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்வியஸ்லி டிரைவர்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் வந்து தானாகவே டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து நெட்டு கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னாவே. இல்லை அப்படின்னா நான் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஆகலை ஏதாவது ஃபால்ட் வரும் அப்படின்னு தோணுச்சா நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன மதர் போர்டுன்னு தெரிஞ்சால் அந்த மதர் போர்டோட மேனுஃபேக்சர் வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்களோட சைட்லேயே உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டிரைவரை நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ கீ. ஸோ இந்த சிஸ்டம்லேயும் நம்ம வந்து கீ போட தான் போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி கீ என்னன்னு உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ கீ போட்ட பிறகு நான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறதையும் நான் வந்து காட்டிடுறேன். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ நம்மளுக்கு வந்து டிரைவர்ஸ்லாம் வந்து கெட்டிங் ரெடி, இந்த பேசிக் லோடிங்லாம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ ரொம்ப பேசிக்கான ப்ராசஸ். நான் விண்டோஸ் 10க்கு வந்து இந்த பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் இருக்கும். பட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விண்டோஸ் 10 டு விண்டோஸ் 11 போகிறதுக்கான என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10லேயே எல்லாமே ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் ஒரு அப்கிரேட் விண்டோஸ் 11க்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து வரி பண்ணியிருக்கிறது என்னென்னா இப்போ வந்து விண்டோஸ் 11ல் நிறைய பக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப நாளாக விண்டோஸ் 11 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நிறைய பக்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப அப்படியே உங்களால் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு பக்ஸ் இருக்குன்னுலாம் சொல்லவே முடியாது. தாராளமாக ஒரு அங்கங்கே ஒரு சில பக்ஸ் தான் இருக்கே தவிர்த்து ஃபுல்லாலாம் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா ஒரிஜினல் விண்டோஸ் 10 ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களால் விண்டோஸ் 11க்கு வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ தாராளமாக இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களோட சிஸ்டம் வந்து ரெடி பண்ணணும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ரிப்பேர்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அந்த நம்பரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணி உங்களோட சிஸ்டமோட கண்டிஷன் பொறுத்து நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சீரீஸில் வந்து உங்கள் சிஸ்டமை ஃபீச்சர் பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தாராளமாக நான் வந்து படிக்க ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.